ஆனா இப்ப வேணா, ஒரு நாள் எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ இருந்துக்கிட்டோம். பாவம் என்னென்னமோ கனவு கண்டிருப்பால. ஒரு நாள்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அனுபவிச்சுக்கிட்டோம். அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கூட அவங்க கண்ணு முழிச்சுதான் நீங்க பாத்திருப்பீங்க. இந்த தடவை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு, பட் கண்டினியூ ஆகல. எனக்கு என்னமோ அவங்க கூடிய சீக்கிரம் கியூர் ஆயிருவாங்கன்னு தோணுது. டாக்டர் எவ்வளவு நேரம் கண் முழிச்சிருந்தாங்க? ஒரு 4 to 5 minutes இருந்தாங்க, பட் அவங்களால கிளியரா பேச முடியல. சொல்ல மறந்துட்டேன், அவங்க ஏதோ எழுதி காட்டினாங்க. என்னத்த சாப்பாடு நல்லா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரித்திகா, சாப்பாடெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த வீட்ல நடக்கிறது தான் எதுவுமே நல்லா இல்ல. இங்க பாருங்க, எது பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் நேரடியாவே சொல்லுங்க. எனக்கு எதுக்குங்க வம்பு? கேள்வி கேட்க வேண்டிய ஜமுனாவே எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. இதுல நானா ஏதாவது சொல்ல போய் அது உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனையா வந்தா அப்புறம் எல்லாரும் என்னதானே குத்தம் சொல்லுவீங்க? அத்தை, எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்க அத்தை சொன்ன மாதிரி எது பேசுறதா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க. செல்லம், நீ அமைதியா சாப்பிடு. இன்னைக்கு அம்முக்கு வேற ட்ரெஸ் எடுக்க போகணும்னு சொன்னா. இப்ப கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். நீ சாப்பிடு. இங்க பாருங்க சம்மந்தி, வீடு தேடி வந்தவங்க கூட சண்டை போடக்கூடாதுன்னு பாக்குறேன். தயவு செஞ்சு என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஆமா, எங்க கிட்ட மட்டும் இப்படி கோவப்படுங்க. ஆனா கோவப்பட வேண்டியவங்க கிட்ட கம்முன்னு இருங்க. எங்க அத்தை யார்கிட்ட கோவப்படாம இருக்காங்க? வேற யார்கிட்ட? இந்த வீட்டோட மகாராணி ஒருத்தி இருக்காளே, இந்தி ராணி, தெலுங்கு ராணி, மலையாள ராணின்னு, அவளதான் சொல்றோம். சமந்தி, உங்களுக்கு நாங்க சொல்லிதான் புரியணும்னு அவசியம் இல்ல. உங்க பையன் பிசினஸ் கோர்ஸ் படிக்க போகணும்னு சொல்றாரு. அப்படின்னா இனிமே அவர் தானே எல்லா பிசினஸையும் பாத்துக்க போறாருன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது எதுக்கு இன்னும் எல்லா பிசினஸையும் அந்த இந்திராணி பேர்லயே வச்சிருக்கணும்? உடனே மாப்பிள்ளை பேருக்கு மாத்தி எழுத சொல்ல வேண்டியதானே?
ஜமுனா ஆ? அதை விட்டுட்டியே அதையுமே சேர்த்து சொல்லு. ஆ, ம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சிவாவை இந்திராணி தத்தெடுத்தப்பவே நீங்க தடுக்காம விட்டது ரொம்ப பெரிய தப்பு. அது உங்களுக்கே கூடிய சீக்கிரம் புரியும். மா நாங்க தடுக்கலன்னு உனக்கு தெரியுமா? இங்கதான் எங்க பேச்சுக்கு எந்த மதிப்புமே இருக்க மாட்டேங்குது. சரி ரித்திகா, அதை தடுக்க முடியலன்னா பரவாயில்ல. உன் புருஷன் தான் பிசினஸ் பண்ண போறேன்னு பேச்ச ஆரம்பிச்சுட்டாருல, அப்புறமும் எதுக்கு பேசாமயே இருக்கீங்க? என்ன பேச சொல்றீங்க? இங்க இந்திராணி அணியை எதிர்த்து பேச முடியுமா? ஏன் பேசினா என்ன? துப்பாக்கி வச்சு சுட்டு தள்ளிடுவாளா என்ன? இந்த மொத்த சொத்தும் என்ன அந்த இந்திராணிக்கு மட்டும் தான் எழுதியா வச்சிருக்க? எத்தனை நாளைக்கு தான் அந்த இந்திராணியை ஆடிக்கிட்டே இருப்பா? இதுக்கப்புறமும் நாமளும் ஆடுறோம். இதுக்கப்புறமா அவளுக்கு ஏதோ அடிமை மாதிரி நாம எதுக்காக கை கட்டிட்டே நிக்கணும்? இனிமே எல்லாத்தையும் மாத்திரனா இல்லையான்னு பாருங்க. சூப்பர் சம்மந்தி, உங்களை இப்படி பார்க்கதான் எங்களுக்கே பிடிச்சிருக்கு. இதே கோவத்தை எப்பவும் விட்டுறாதீங்க. இந்த வீட்டோட வாரிசு உங்களோட புள்ள, எங்க மருமகன். அந்த உரிமைய எப்பவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. கண்டிப்பா விட மாட்டேன் சம்மந்தி, விடவே மாட்டேன். ரித்திகா, இப்பதான் மனசு நிறைஞ்சிருக்கு. அந்த கேசரி எடுத்து வை.